என் பேர் சரஸ்வதி, 113வது வட்டம், ஆயிரவிளக்கு தொகுதியில் இருக்கிறோம். நாங்கள் டாக்டர் எழிலன் சார் தான் எங்களுக்கு எம்எல்ஏவாக இருக்காருங்க இந்த ஏரியாவில். என் பேர் சகுந்தலா, ஆயிரவிளக்கு தொகுதி. இன்னைக்கு எங்கள் வீட்டுக்கு வந்து பூஜை போட்டு போய்க்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த பில்டிங்லாம் இடிச்சு தரத்துக்கோசம் தான் காலி பண்ணிட்டு உங்களுக்கு நாங்கள் கட்டித்தரோம் நாங்கள். ஆனால் வந்து சில பேர் ஒத்துக்குனாங்க, சில பேர் ஒத்துக்கலை. எங்களுக்கு இதே மாதிரி தான் வீடு வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த இது இல்லை. அதனால வந்து இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணித்தரோம். எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு என்ன இது ஆகும் தெரியாது. ஆனால் எலெக்ஷன் முடிஞ்சால் இதோட நல்லா பண்ணி தருவாங்கன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. இதே டிஎம்கே ஆட்சி வந்தாலும் எங்களுக்கு நல்லது தான், ரொம்ப சந்தோஷம் தான். இப்போ நாங்கள் ஏதாவது சொன்னோம்னா கூட உடனே வந்து செய்வார். அது இல்லாமல் எங்கள் ஹவுசிங் போர்டில் சிலம் போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா பணக்கார ஏழைப்பட்டவங்கன்னு இல்லாமல் யாராவது ஒரு டெத் ஆயிடுச்சுன்னா கூட உடனே வந்து ஃபஸ்ட் ஆளாக வந்து நிற்பார். அவர் தான் எங்கள் ஏரியாவுக்கு கிட்டத்தட்ட அவர் அடிக்கடிக்கு வருவார். ஃபஸ்ட்டெல்லாம் நம்ம எம்எல்ஏங்கள்லாம் போய் பார்க்கவே முடியாது, பார்த்தாலும் காட்ட மாட்டாங்க. அவங்களாம் தனியாக நிற்பாங்க, நம்ம எங்கேயோ ஒரு கூட்டமாக நிற்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து சாருக்கு கை கொடுக்குற அளவுக்கு பெண்களுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. 2 ஹவர் உட்காந்து வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பூமி பூஜை போட்டு போயிருக்காரு. எல்லாருக்கும் ஆல்ட்ரேஷன் பண்ணி கொடுக்குறமா, எல்லா பிரச்சனைகளையும் நான் நிறைவேற்றி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. எம்எல்ஏ வந்து நல்லா பண்ணி கொடுக்குறாரு. பெண்களுக்கு நல்ல ஊக்கத்தொகையும் கொடுக்குறாங்க, நல்ல மரியாதை கொடுக்குறாங்க, ரெஸ்பான்ஸு நல்லா பண்ணுறாரு. எந்த ஒரு குறையும் அவர் மேலே நம்ம குற்றச்சாட்டு வைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. இந்த ஆட்சி மீண்டும் மலரட்டும்ன்ட்டு இறைவன்கிட்ட நாங்கள் பிரார்த்திக்கிறோம்.